ஐஆர்ஜிசி ஈரான் ரெவல்யூஷன் காட் கார்ப் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக்கேடு போட்டாங்க. வெளியே வந்துகிட்டு இருக்கக்கூடிய கப்பல் எல்லாத்தையும் திருப்பி அனுப்புறாங்க. பிளாக்கேடு திரும்பி வந்துடுச்சு. அதுக்கான காரணம் அமெரிக்கா பிளாக்கேடு போட்டாங்க. அவங்க லிஃப்ட் பண்ணாத போது நாங்க எப்படி போட முடியும்? சீஸ்பயர் இது அத்துமீறல் அப்படிங்கிற ஈரான் தரப்புன்னு சொல்றாங்க. ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கலிபாப் அவர்கள், அதாவது அமெரிக்காவோட அதிபர் இருக்கிற இல்லையா, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் போட்டே இருக்கிறாரு. எல்லாமே ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்டா இருக்குது. அவங்க வின் பண்ண கிடையாது, பூரா பொய் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை நெகோசியேஷனுக்குலாம் போகுமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா கண்டினியூவேஷனா வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கேடு போடும்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸும் எப்படி ஓப்பனா இருக்கும், அதுவும் ஓப்பன் ஆகாது. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளா இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோட பேசேஜுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட டெசிக்னேட்டட் ரூட் வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா போகணும். நாங்க ஆத்தரைஸ் பண்ணக்கூடிய கப்பல் மட்டும்தான் போகணும். போனா போகணும், வேண்டாம்னா வேண்டாதான். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பண்ணா நாங்க ஃபுல்லா க்ளோஸ் பண்றோம் அமெரிக்காவோட நட்பு நாடுகளுக்கு, அப்புறம் அமெரிக்காவுக்கு, இஸ்ரேலுக்கு, எங்களோட பிரச்சனை பண்ணக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் வந்து பண்ணா நாங்க க்ளோஸ் பண்றோம். ஏன்னா சீஸ்பயர்னு சொல்லிட்டு அந்த சீஸ்பயரை அத்துமீறாங்க. சும்மா சோசியல் மீடியால என்னென்னத்தையோ வந்து பண்ணா போஸ்ட் போட்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செல்லாது அப்படிங்கிறது பண்ண கேலிபாப் அவர்கள் பயங்கரமா காண்டாயிட்டார். அதே நேரத்துல ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா, டீல் மட்டும் ஈரான் கூட போடல அப்படின்னா நாங்க தொடர்ந்து குண்டுகள் போட ஆரம்பிச்சிடும் ஈரான் மேல. நாங்க எக்ஸ்டெண்ட் எல்லாம் பண்ண மாட்டோம் சீஸ்பயரை, வெனஸ்டே பாக்குறது தான் அப்படிலாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறதோட ஏன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா பிளாக்கேட் இருக்கு. அன்பார்ச்சுனேட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிளாக் ஆயிருக்கனால நாங்க வந்து பாம்பு போட வேண்டிய நேரங்கள்ல இறங்கி இருக்கோம். ஏன்னா திருப்பி ரீஆம் ஆயிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தா திருப்பி பாம்பிங்க்கு ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னதுதான். இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குழப்பி விட்டு ஏதாவது மீன் பிடிக்கலாமா அப்படிங்கிறது போல. அது மோஜ்தபா கமீனி அவர்களோட இருப்பிடம் என்ன ஆச்சு, அவருக்கு ஏது ஒண்ணுமே தெரிய மாட்டேது அமெரிக்கால. அது மிக முக்கியமான நபர்கள்னா யாரு, இப்ப அடுத்த கட்ட தலைமையில இருக்கிறவங்க யாரு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கானால யூகிக்க முடியல. இப்போ ஒருத்தங்களோட நம்ம போருக்கு போறோம், ஒரு அரசாங்கம் இருந்துச்சு, அந்த அரசாங்கத்தை ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்ப புதுசா ஒரு அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த அரசாங்கம் யாரு? வெளியே இருக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுக்குறா? ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல இப்ப கேலிபாப் அவர்கள் இருந்தாருன்னா அவரு பேச்சுவார்த்தைக்கு நேரா போயிருக்க மாட்டார். ஸோ மிக முக்கியமான நபர்கள்லாம் யாரு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே அமெரிக்கானால கண்டுபிடிக்கவே முடியல. அது யுத்த காலமா இருந்தா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, மக்கள் ஒத்துழைக்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ இப்ப அந்த ஒரு காரணத்தினால நம்ம சீஸ்ஃபயர் போடுற மாதிரி போட்டு செய்ய வேண்டிய வேலைகள்ல செய்யற மாதிரி செஞ்சு கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணா யாராவது ஒருத்தங்க லூஸ் விட்டு ஏதாவது செய்வாங்களா அப்படிங்கோல பாக்கலாமா அப்படிங்கோல அமெரிக்க தரப்பு வந்து யோசிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல கண்ணோட்டத்துல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துல இப்ப மோஜ்தபா கமேனி அவர்களோ இல்ல அங்க ஆர்டர் கொடுக்கக்கூடிய நபர்களோ யாராவது ஒருத்தங்க வெளியே வந்திருந்தாங்கன்னா இப்ப அமெரிக்கா திரும்பி ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது போல எந்த ஒரு விஷயமுமே தெரியல. இது தெரியாத போது நம்ம எங்க போய் எது மேல யாருக்காக எதுக்காக குண்டை போடணும்? ஏன்னா இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னா அந்த ஆர்டர் கட்டளையிடக்கூடிய நபர்கள் யாருன்றது தெரிஞ்சிருக்கணும். சோ இப்ப அதுவே அவங்களுக்கு தெரியாததான் பெருத்த சிக்கலா இருக்கு அப்படிங்கல பல நபர்களோட கருத்துக்கள். ஒரு சின்ன தவறு கூட இப்ப வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து பண்ணல ஈரான் தரப்புல இருந்து அப்படிங்கிற தெளிவா தெரியுது. இதுல என்னன்னா ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா, ஜெனரல் டைன் கெயின் அவர்கள். ஏன்னா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்டான ஆபரேஷனை தலைமை தாங்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு அமெரிக்கா சார்பா. இப்ப வந்து பண்ணா வெள்ளை மாளிகையில வந்து பண்ணா அவரு வெளியே வராரு. மிக முக்கியமான செக்யூரிட்டி மீட்டிங் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் வெளியே வராரு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு. இது எந்த மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ நம்மளோட அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவலை அளிக்குது அப்படிங்கிறது போல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஈரான் நம்மளோட மெர்ச்சன்ட் ஷிப்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் கிட்ட. ஸோ இது போல வந்து பண்ணா சேஃபான பேசேஜை வந்து பண்ண ரெஸ்யூம் பண்ணுங்க அப்படிங்கிறது போல கவலை அளிக்குது. ஏன்னா எங்களுக்கு வர வேண்டிய வர்த்தகம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற நம்ம கவலையை ஈரான் கிட்ட தெரிவிச்சிருக்கோம் அப்படிங்கிற போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு.
நம்மளோட கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வர முடியல. ஏன்னா இப்ப அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அலோவ் பண்ணாலும் பல கப்பல்களுக்கு தடை போடுறதுக்கு அங்க அமெரிக்காவோட கப்பல்கள் நிக்குது. சோ இது பெரும் சிக்கலை இந்த இடத்துல ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் இந்த ஏமாத்தக்கூடிய விஷயம், அதாவது ஆயில் பிரைஸ், கேஸ் பிரைஸ், இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், ஆனாலும் போர் நடக்கணும் அப்படின்னு என்ன செய்ய முடியும் அமெரிக்கானால? யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வர்த்தகம் நடக்கல, ஆனா கேஸ் பிரைஸ், ஆயில் பிரைஸ் என்ன இருக்கு? இறங்கி இருக்கு. இது அந்த மக்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய அமெரிக்காக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக இது போல வேலைகள் செய்யறாங்களே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. ஈரான் ஏதோ ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்னா திரும்ப இதே போல ஒரு தாக்குதலை பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி என்ன அடுத்தது அப்படிங்கிறவங்கள யோசிக்கிறதுக்கு அமெரிக்கா இருக்கலாம். ஸோ இந்த போர்லாம் இப்போதைக்கு முடிக்கிற மாதிரியான எண்ணம் இல்லை அப்படிங்கிறது போல பலரோட கருத்துக்கள் சொன்னவங்க கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 5 மாசம் ரொம்ப மோசமா இருக்க போகுது அப்படிங்கறதுல மாற்று கருத்துல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த பிராந்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் பிரைஸ், கேஸ் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுமா, கிடைக்குமா, தட்டுப்பாடு இருக்குமா, என்ன ஏதுங்கிறதுலாம் வரக்கூடிய நாட்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தான் நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கோயலேஷன் ஏதாவது செஞ்சாங்கன்னா நம்மளோட ஆதரவும் அதுல இருக்கும் அப்படிங்கிறது போல. இந்த கோயலேஷன் யாருக்கு எகெயின்ஸ்டா? ஈரானுக்கு எகெயின்ஸ்டாவா, இல்ல ஈரானுக்கு அந்த பாதையை வந்து தடுக்கிறாங்களே வேற யாராச்சும் ஒருத்தங்க அவங்களுக்கு எகெயின்ஸ்டாவா அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அதான் நம்ம சொல்றோம்ல, மீடியாவுக்கு பின்னாடி என்ன நடக்குது, செய்திகளுக்கு பின்னாடி என்ன நடக்குது, எல்லாம் பேசிக்கலாம், செஞ்சுக்கலாம், கடுமையான கண்டனங்கள் அப்படிங்கறத சொல்லிக்கலாம். பட் ஆனா பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கறது எட்டி பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும், என்ன நடக்குது அப்படிங்கிறது போல. இது இப்ப அக்ரஸிவா நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து பண்ண போட்டிருக்காங்க. 3000 ராணுவ வீரர்கள் இரு நாடுகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்தை டிப்ளாய் பண்ணிக்கலாம். நம்மளோட 3000 நபர்கள் ரஷ்யாவுக்கு போயிருவாங்க, ரஷ்யாவோட 3000 நபர்கள் இந்தியாவுக்கு வந்துருவாங்க. இது என்ன ராணுவ பேஸ் மாதிரி இருக்கே? அப்ப இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ ரீதியா அலை சாராங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி? ரஷ்யால போர் நடந்துட்டு இருக்குது, கண்ட இடத்துல உக்ரைன் குண்டு எடுத்து வீசிட்டு இருக்கிறான், ட்ரோன் எடுத்து வீசிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட ராணுவ வீரர்கள் அங்க போடுறாங்களே, ஏன் ஏன் இங்க ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் வராங்க? இந்த செய்திகள்லாம் மற்ற செய்திகள் வந்து ஓவர்லேப் பண்ணிடுச்சு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கறதுல. எல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்க நடக்குது? இதுக்கப்புறம் ஆல்ரெடி இதெல்லாம் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம், பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். பட் இதெல்லாம் ரொம்ப வேகமா அக்ரி ஆகப்படுது. அது வந்து 5 வருஷத்துக்கு இது இருக்கலாம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டெண்ட் ஆயிரும். நல்லா ஒத்து வருது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆயிரும் அப்படிங்கிறது பண்ணா விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கா, எதுக்காக அப்படிங்கிற கேள்விகள். ஸோ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டேங்கர்ஸ் அப்படிங்கிறதோட சொல்றாங்க இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல. ஸோ வர்த்தகத்தை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகள்ல அமெரிக்கா முழு மூச்சா இந்த செங்கடல், பெர்ஷியன் கல்ஃப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலையை காட்டுறதுக்காக தான் பூரா இந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்த்தகம்லாம் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னா எப்படி இதை இந்த பிளாக்கேட அன்பிளாக் பண்ண போறாங்க? மிடில் ஈஸ்ட்ல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலா இருக்கு அப்படிங்கிற சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட அபிஷியல்ஸ்லாம் வந்து பண்ண என்ன சொல்றாங்கன்னா அக்ரிமெண்ட்ஸ் ரீச் ஆகல அப்படின்னா 3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சீஸ்ஃபயர் 2000 அதுக்கு முன்னாடி தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சிடும், போர் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற இஸ்ரேலோட மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போர் அப்படிங்கிறது வந்து பண்ண திரும்பி அமெரிக்கா நேரடியா யுத்தத்துக்கு ஈரானுக்கு எகெயின்ஸ்டா போவாங்களான்னா ஒரு மிக பெரும் கேள்வி. ஏன்னா அமெரிக்காவுக்கு தெரியணும் நம்ம யார் அடிக்கிறோம், எதுக்கு அடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சாதான் அவங்க போர்க்குள்ள இறங்குவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த யுத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல், லெபனான், ஈரான் அங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இது போல நடக்கும். ஏன்னா கல்ஃப் நாடுகள் மேல அட்டாக் பண்ணாங்கன்னா அமெரிக்காவுக்கு பெருத்த சிக்கல், அப்புறம் அமெரிக்காவை அவங்களே துரத்தி விடக்கூடிய சூழ்நிலை தள்ளப்படும். இது போல காரணங்கள் இருக்கிறதுனால அமெரிக்கா அவங்களோட ஆளுமை இழக்கிறதுனால அமெரிக்கா இதுக்கப்புறம் ஈரான் அடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஒரு வேளை அடிக்கிறாங்க அப்படின்னா திருப்பி இந்த மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாற்று கருத்துல.
ஸோ இப்ப வரைக்கும் இங்க பதட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. என்னதான் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் யாருக்குமே தெரியலனாலும், அசம்ப்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிரைஸ், ஆயில் பிரைஸ் இப்போ பெருமளவுல இருந்தது அப்படியே கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். தினத்துக்கும் வாரம் வாரம் வந்து பண்ணா பொய் சொல்லி பார்த்தாரு. பேச்சுவார்த்தை வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு அப்படிங்கலாம் சொல்லி பார்த்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே பேச்சுவார்த்தை அட்டாக் ஸ்டாப் ஆயிடுச்சு, நோ வார் அப்படிங்கறத சொல்லி பேச்சுவார்த்தை நடக்குது, சீஸ்ஃபயர் நடக்குதுன்றது போல சொல்லி இப்ப திருப்பி இங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் விலை உயர்வு, இந்த ஷாக் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்காக ட்ரம்ப் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலைகள். இந்த பேச்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கக்கூடாது. பேக்ரவுண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் மற்றதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. போருங்கிறது நிக்கவே இல்லை. அது நிக்கவும் போறதுல அக்டோபர் வரைக்கும் வந்து பண்ணா ரொம்ப இன்டென்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். நடக்குதா என்ன ஏதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல வரக்கூடிய நாட்கள்ல ஏதோ ஒரு அதிசயம் நடந்து பேசி பிரச்சனையை முடிச்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னா சிக்கல் தான். அது போல எதுவும் நடக்காம பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பா ஆதரவும் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கலாம். அடுத்த பேர் உங்க சந்திக்கிறா. வெரி ஸ்டே சேஃப். பை.